ப்ளவுஸ்ல பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதில வந்து பெல்ட் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து ஹூக் பட்டி வந்து கிராஸா வந்துரும். இல்லன்னா வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆகாது. இந்த மாரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். அத எப்படி சால்வ் பண்றதுன்னு இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இதில பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரிஜினல் பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டதுக்கு மேல லைனிங்க வச்சு, நீங்க எவ்வளோ கீழ மடிச்சு விடுறதுக்காக தையலுக்கு விட்டுருந்தீங்களோ, அதில வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கு மேல லைனிங்க வந்து திருப்பி விட்டுட்டு, மேல ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் கேப்ல வந்து உள்பக்கம் வந்து நீங்க தையல் போட்டு எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லா வந்து மடிச்சு விட்டுட்டு, மேல் பக்கம் ஒரிஜினல் பீஸ் மேல் பக்கம் வந்து தையல் போட்டுருங்க. அத சுத்தி வர தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம், உள்ள இருக்க எக்ஸஸ் பீஸ்லாம் நீங்க கட் பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காண்டி நம்ம சென்டர்ல ஒரு ஆர்க் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பெல்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. பெல்ட் பக்கம் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்லருந்து வந்து நீங்க மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கோங்க கிராஸா. நம்ம ஃப்ரண்ட் பக்கம் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துட்டு, அந்த பெல்ட் மேல் பக்கம், அந்த பெல்ட் ஒரு 1/4 இன்ச் வந்து முக்கோணம் வெளியில தெரியிற மாரி வச்சுட்டு, நீங்க பெல்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. பெல்ட் ஜாயின் பண்ணும்போது நடுவுல வரும் பார்த்தீங்களா, அந்த டாட் மார்க்கிங் அத வந்து இந்த மாரி ஃபோல்டிங் பண்ணி நீங்க மடிச்சு அடிச்சுக்கோங்க. நீங்க கட் பண்ணி விட்டாலும் சரி, ஃபோல்டிங் பண்ணி மடிச்சு அடிச்சாலும் சரி, நீங்க ஃபோல்டிங் பண்ணி மடிச்சுட்டு எவ்வளோ தையலுக்காக விட்டுருக்கீங்களோ, அந்த 1/2 இன்ச் அப்படியே பிடிச்சு விட்டுருங்க. த நல்ல பக்கம் ஈக்குவலா இருக்கணும். அப்ப இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, எடுத்து விட்டுட்டீங்கன்னா, இந்த மாரி பெல்ட் பக்காவா ஃபினிஷ் ஆயிரும். இந்த மாரி ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்க ஆரம்பிச்சுரும். இந்த மாரி ஸ்ட்ரெயிட் லைன் வர்றப்ப வந்து நீங்க உள்பக்கம் வந்து ஃப்ரண்ட்டோட உள்பக்கத்த நல்லா கப்பெல்லாம் தூக்கி விட்டுட்டு பார்த்தா தான் நல்லபடியா தெரியும். இப்ப பார்த்துட்டீங்கன்னா, இப்ப தையல் போறது எந்த சைடு தையல் போடணும்? அதாவது மேல் பக்கம் மேல் பீஸ்ல தையல் போடணுமா? இல்ல கீழ் பக்கம் தையல் போடணுமான்னு தெரியும். நீங்க கீழ் பக்கம் தையல் போடவே கூடாது. இப்ப நிறைய பேர் கீழ் பக்கம் தையல் போடுறீங்க. அது தப்பு. இது பார்த்துட்டீங்கன்னா, மேல் பக்கம் தான் தையல் வரணும். அந்த பெல்ட்டோட பீஸ் எக்ஸஸ் பீஸ் தச்சோம் பார்த்தீங்களா? அந்த ஸ்டிச் பண்ண பீஸ் எல்லாமே மேல் பக்கமா தள்ளி விட்டுட்டு, மேல வந்து ஒரு படிமான தையல் போட்டுருங்க. அந்த படிமான தையலும் ஃப்ரண்ட் பீஸ்ல தான் இருக்கணுமே தவிர, பெல்ட்ல ஜாயிண்ட் ஆயிருக்கக்கூடாது. ஃபைனலா நீங்க இந்த மாரி ஸ்டிச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, இந்த மாரி பர்ஃபெக்ட்டான ஃபினிஷிங்ல வந்து உங்களுக்கு பெல்ட் வந்து கரெக்ட்டா ஜாயிண்ட் ஆயிரும். இந்த மாரி மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு லைக் பட்டனை குடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.